ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை. தொலைநோக்கு திட்டத்தால் சாதிக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு ஊரில் இரண்டு இளைஞருமே படித்தவர்கள். அந்த ஊர் குடிநீருக்கு மிகவும் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற ஊர். பக்கத்து ஊர்லேருந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்கள் இந்த ஊர்லேருந்து தண்ணி எடுத்துக்கலாம், ஆனால் படித்த மாணவர்கள் தான் இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அப்போ அந்த இரண்டு இளைஞர்களுக்கும் அந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம், நீங்கள் எங்களுக்கு டெய்லி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ரெண்டு இளைஞர்களும் மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள். ஒருத்தர் தொலைநோக்கு திட்டம் உள்ளவர், மற்றொரு உடனடியாக எது இருந்தாலும் உடனடியாக செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர். உடனடியாக செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்ட மனிதர் உடனடியாக 10 குடத்தை வாங்கினார், நேராக போனார், தண்ணி பிடிச்சார், கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு தினசரி அவர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போயிட்டே இருந்தார். அவருக்கு சோர்வடையும், ரெஸ்ட் எடுப்பார், திரும்பி சோர்வடையும், ரெஸ்ட் எடுப்பார், வேலை செய்வார், அப்படியே அவருடைய காலத்தை ஊட்டி கொண்டே இருந்தார். தொலைநோக்கு திட்டம் படித்த ஒரு இளைஞர் என்ன பண்ணார்னா, தொலைநோக்கு திட்டத்துக்கு ஒரு பிளான் பண்ணார். அங்கேருந்து பைப்பு புதைச்சி கொண்டு வந்து இங்கேயே தண்ணி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்தார். அதற்கான பணத்தை ரெடி செஞ்சார். முதலீடுகளுக்கு இருந்து மற்றவங்களுக்கு வாங்கி அங்கேருந்து பைப்பு புதைச்சி கொண்டு வந்து இங்கே டேப்பு போட்டார். டேப்பு போட்ட மறுநாளில் இங்கே டேப்பு திறந்தால் தண்ணி வரும் அப்படி என்ற நிலைமையை கொண்டு வந்தார். அவர் தினசரி உட்கார்ந்த இடத்திலிருந்தே பணத்தை சம்பாதித்தார். அந்த பணத்தை வைத்து தன்னுடைய தொழிலை மென்மேலும் விரிவுபடுத்தி மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக ஆனார். ஆனால் அந்த இன்னொரு இளைஞனோ உடல் சோர்ந்து, உடலில் தெம்பில்லாமல் அன்றன்றைக்கு கூலி வேலை செய்கின்ற ஒரு நபரை போல் பணியாற்றி தன் வாழ்க்கையை அந்த வேலையிலேயே முடித்து விட்டார். இந்த இரண்டிலும் நமக்கு சொல்கின்ற ஒரு சொல் என்னவென்றால், எந்த ஒரு செயலை செய்தாலும் தொலைநோக்கு திட்டத்துடனும் வளர்ச்சியடையும் திட்டத்துடன் செயல்பட்டால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம், வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், மிகப்பெரிய இடத்தை அடையலாம் என்பது. எனவே இளைஞர்களே, மிகவும் தொலைநோக்கு திட்டத்துடன் எந்த ஒரு செயலையும் தூங்குங்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.